கோபுரத்தை பாருங்க அப்படி இருக்குண்டு அதுல வா இது மக்கள் வந்து ஓடி நம்ம உரல் இருக்கு உங்களுக்கு வந்து போயில அது என்ன அப்படி 3 சோடி 500 ரூபாயா நிறைய பேர் வந்து நீந்தி கொண்டு போனதுக்கான வணக்கம் நானுங்கள் யோகி. இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா இப்போ நான் நிற்கிற இடம் வந்து கீரமேல நவலேஸ்வரம் ஆலயத்தில் தான் நிற்கிறேன். என்னத்துக்குண்டா இன்றைக்கு வந்து இங்கே வந்து விடியப்புறம் தேர் திருவிழா வந்து நடந்தது. இன்றைக்கு வந்து டேட் வந்து 26ஆம் தேதி. அதே மாதிரி இரவுக்கு வந்து இன்றைக்கு வந்து சிவராத்திரி. விடிய வந்து இன்றைக்கு வந்து நித்திரமொழி இருக்கிற நாள். அதனால் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கிறோம். இங்கே வந்து இன்றைக்கி சிவராத்திரி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அதிகமான மக்கள் வந்து எனக்கு பின்னைக்கு அப்படி போகிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி இங்கே வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இப்போ தான் நீங்கள் இந்த சேனலுக்கு முதல் தரம் வரதா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். அங்கால எல்லாம் இசை நிகழ்ச்சி நடக்குது. பின்னுக்கு வந்து டீ கொடுக்குற இடம் இருக்குது. டீ கொடுக்கனா அப்படியே டீயை குடிச்சிட்டு அப்படியே ஒரு 12 மணி வரை நின்று பார்ப்போம் என்ன எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி அப்படியே நான் உங்களுக்கு வீடியோ மூலம் காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல வந்து ஒரு இசை நிகழ்ச்சி ஒன்று நடக்குது. அதால் வந்து இதில் வந்து மக்கள் கூட்டத்தில் வந்து இதில் வந்து இருக்கணும். என்னத்துக்குன்னா அந்த இசை நிகழ்ச்சியை பார்க்குறதுக்காண்டி இருக்கணும். கொஞ்சம் பேராக வந்துருக்கீங்கன்னா என்ன வந்து இப்போதான் இப்போ நேரம் வந்து ஒரு 9:20 ஆகுது. அப்படி நாங்கள் இதில் இருந்து கேணியை போகிறோம். கேணியில் வந்து இப்போ எல்லாம் நிறைய பேர் நீந்தி கொண்டு போயிடும். உள்ளே போய் பார்ப்போம் கேணியில் வந்து என்ன மாதிரிண்டு ஐஸ்கிரீம் விற்கிற கடை இருக்குது. அதே மாதிரி அங்கால சோளம் விற்கிற கடை இருக்குது. இந்த லைனுக்கு வந்து ஒரு கொஞ்சம் கடை இருக்குது. இது வந்து அந்த கேணிக்கு போகிற வீதி. அதனால் வந்து இதில் வந்து கொஞ்சம் கடை தான் இருக்குது. கோயிலுக்கு பின் வீதியில் வந்து இதில் ஒரு குதிரை கொண்டு வச்சிருக்கீங்கன்னா இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் கொண்டு போயினா ஒரு ஆளுக்கு வந்து 100 ரூபாயா. எனக்கும் பயமாக தான் இருக்குவா. என்னண்டா கீரை மேலே கேணிக்கு வந்து நாங்கள் கேணியை பார்த்துட்டு போகலான்னு சொல்லி அலை அப்படி அடிக்குது. அப்படியே அலை அடிக்கிற பயமாக தான் இருக்குது. கிட்ட போய் உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். எவ்வளோ மக்கள் வந்து இந்த மடத்தில் வந்து தங்கியிருக்கணும். இந்த இடத்துல எல்லாம் விடிய ஆகலாம் வந்து நிற்பினோம். அந்த அலை அடிக்கிற வேகத்தை உங்களுக்கு காட்டுறேன். என்னென்னு தெரியல, இரவுக்கு வந்து அப்படி ஒரு வேகத்தில் வந்து அலை அடிக்குது. டேய் கிட்ட போனாக்கா தண்ணி அடிக்கண்டா. அலை அடிக்கிற வேகத்தை பாருங்க அப்படின்ட்டு கிட்ட போயில ஏன்டா போனால் நினைஞ்சிட மாட்டதால அவங்க அதில் பாருங்க. இந்த இடத்துல டேய் கிட்ட போனா நினைவீங்களே. இந்த இடம் தான். இதில் ஒரு இஞ்சால வந்து பாருங்க இவ்வளோ பேருண்டு. இது என்னத்துக்கு இவ்வளோ பேரும் பண்ணிக்கணும்டா இந்த அலை அடிக்கிறது பார்க்க வேற எப்படி வருதுன்னு வேற உங்க வேறு அப்படி என்னடா இரவு கண்டு இப்படி அலை அடிக்குது. இந்த அதில் வா இது அப்புறம் என்னடா கரைச்சல் போம். மக்கள் வந்து ஓடின மடத்துக்கு. ஏனண்டா மழை வந்துட்டு இன்றைக்கு வந்து சிவராத்திரி இல்லை மழை ராத்திரியாக தான் முடிய போகுது. ஏன்டா இப்போ வந்து மழை பெய்யுது. அலையை பாருங்க இப்படி பயங்கரமாக அடிக்குதுன்னு. இன்றைக்கு மட்டுமே இப்படி அடிக்குதுன்னு தெரியல. காற்றும் கூடவா இருக்குது. ஐயோ கீரை மேலே தீர்த்த கேணியில் தான் நிற்கிறேன். இதில் வந்து பாருங்க போன வருஷம் இல்லாமல் வந்து இந்த கேணி இருக்குது தானே. இந்த கேணியில் வந்து நிறைய பேர் வந்து நீந்தி கொண்டுவே. இந்த முறை வந்து ஒருத்தரையும் காணையில் உள்ளுக்கு வந்து விடையில போல் நீந்துறதுக்கு ஆக்களே இல்லை. இப்போ கொஞ்சம் பேராக வந்து நிற்கிறோம். அதில் நின்றாங்க அந்த கேணியை பார்த்துட்டாங்க. என்னதுண்டா அந்த கேணியில் ஆக்கள் நீந்தின ஒன்று சொல்லி. ஆனால் ஒருத்தரையும் காணையில் அப்படியே எஞ்சால பாருங்க. அதில் எல்லாம் வந்து தங்கி நிற்கிறேன் பாருங்க நிறைய பேர். இப்போ தான் நான் கொஞ்சம் பேர் ஆகுது. இப்போ இந்த வருஷம் வந்து என்ன மாதிரி எம்டியாக இருக்குண்டு. போன வருஷம் இந்த இடத்துல இல்லாமல் வந்து விளையாட்டு ஜாமான் நிறைய கடை எல்லாம் இருந்தது. இந்த வருஷம் வந்து குறைஞ்சிட்டு தான் சொல்லலாம். அந்த கடை வந்து அங்கால இருக்குது. இது வந்து பஸ் ஸ்டாண்ட். கிரிமேல பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறோம். இங்கே வந்து நிறைய கடை தான் இருக்குது. அப்படியே இது வரைக்கும் கோயிலுக்கு முன்னே போயில. இதில் ஒரு கச்சாங்கடை இருக்குது. நாங்கள் முதல் வரைக்கும் வந்து ஆக்களே இல்லை. இப்போ வந்து கொஞ்சம் பேராக வந்து நிறைய பேர் வந்துட்டுனா 3 தேர் வந்து எழுப்பினோம். இதில் பாருங்க ஒரு தேர் இருக்குது. அடுத்த தேர் இதில் 3ஆவது தேர் வந்து அதில் இருக்கு பாருங்க. கோவிலுக்கு முன் வாசலை பாருங்க லைட்டால் வந்து அலங்கரிச்சிருக்கணும். அதே மாதிரி கோபுரத்தை பாருங்க அப்படி இருக்குண்டு. முன் வாசலில் வந்து நிற்கிறோம். அப்படி உள்ளே போய் பார்ப்போம். மேலே வந்து கோயிலை பாருங்க கோபுரத்தை பாருங்க அப்படி இருக்குண்டு. ஓம் நம சிவாய சிவசிவான்னு கிடக்கு பாருங்க. லைட்டால் வந்து எப்படி இதுக்கு அலங்கரிக்கணும் ஒன்று நல்லா இருக்கு. கோயில் உள்ளுக்கு வந்துட்டோம். உள்ளுக்கு வந்து பாருங்க இவ்வளோ மக்கள் வந்து நிற்கிற மாட்டேது. உள்ளுக்கு வந்து போயிடல. அது என்ன அப்படி ரோடாக தான் இருக்குது.
உள்ளுக்கு தான் இந்த பிரச்சனை. உள்ளுக்கு வந்து பூசை நடக்குது, உள்ளுக்கு போகலாம்னு தெரியல. மேடையில் வந்து நிகழ்ச்சி நடக்க போது, குழு நடனம் நடக்க போதா, அப்படியே போய் பார்ப்போம். சின்ன பிள்ளைகளோட வந்து குழு நடனம் வந்து இப்போ நடக்குது. மதுப்பிரஸ் எங்களிடம் உள்ளது, உடனடியாக வந்து அதை பெற்றுச் செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். அத்தோடு ஒரு பெருமதி மிக்க பொருள் ஒன்று இங்கே கண்டெடுக்கப்பட்டு எங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. உரியவர் இங்கே ஒலிபரப்பு காரியாலயத்துக்கு அருகிலே வந்து தொண்டர்களோடு தொடர்பு கொண்டு அந்த பெருமதி மிக்க பொருளினுடைய அடையாளத்தை காட்டி எங்களிடம் இதனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதை தேவையாக தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அம்பலவாடன் ஆனந்த கூத்தாடினார், அம்மானந்த கூத்தாடினார். அம்பலவாடன் அம்பலவாடன் சிற்சபை தனிலே வைகம் உரிய சபை தனிலே வைகம் உரியவே புதுக்கையும் தாங்கி லிட்டில் மாஸ்டர் ப்ரீ ஸ்கூலை அங்கால எல்லாம் நடன நிகழ்ச்சி நடக்குது, அதனால நான் இங்கால வந்துட்டோம். இங்கால வந்து வரமோ அங்கே இருக்கிறத விட இங்கால தான் நிறைய பேர் என்னது கண்டா இங்கால வந்து நிறைய கடைகள்லாம் இருக்குது தானே. இந்த பக்கம் வந்து அப்படி ஒரு லைனுக்கு வந்து சுண்டல் கடை தான் இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் இங்கால வந்து நிறைய சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு விளையாட்டு சாமான் எல்லாம் இங்கால வந்து விற்கணும். கிட்ட போய் பார்ப்போம். ஃபோன் கவரெல்லாம் இருக்குது, இதில் ஃபோனு தேவையான கலரெல்லாம் இருக்குது. நல்ல கவர் விற்கணும். இதில் பாருங்க, டி கவர் பண்ண போகிற ஃபோனு தேவையானது. சுண்டல் கடை இருக்குது பாருங்க. இது ஒரு லைனுக்கு தான் இந்த கடையே இருக்குது. இதுக்குள்ள ஒரு கடை தான். கச்சான பாருங்க. இதில் வந்து நிறைய பெண்களுக்கு தேவையான கிளிப், அடுத்த பேக், அடுத்த இங்கால வந்து சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு விளையாட்டு சாமான், இதுக்குள்ள நிறைய ஒரு விளையாட்டு கடை இருக்கிற தொகுதியாக தான் இருக்குது. அங்கால வந்து சமைக்கிறதுக்கு தேவையான சாமான்
அப்படியே இந்த கடையை வந்து ஃபுல்லாக காட்டலை, ஏன்டா நிறைய கடை இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறேன் பாருங்க. இதில் வந்து நிறைய விளையாட்டு சாமான் இருக்குது. இந்த திருவிழா டைம் நேரத்தில் வந்து இங்கே வந்து கடை இருக்கிறது வளமை. இங்கால எல்லாம் உடுப்பு கடை இருக்குது. இதில் வந்து வேறங்க உடுப்பு கடையெல்லாம் இருக்குது நிறைய. இந்த இடத்துல வந்து நிறைய வந்து சின்ன பிள்ளைகள் ஒரு விளையாட்டு பொருள் விற்கிற கடைகளாக தான் இருக்குது. இங்கால மட்டும் ஒரு தோடெல்லாம் விற்கணும். அதில் வந்து தோடு விலை போட்டிருக்கு. 3 சோடி வந்து 500 ரூபாய் குடிக்கணும். இதில் வர இந்த விலையை 3 சோடி 500 ரூபாயாம். நிறைய வித்தியாசமான தோடு இருக்குது. இந்த கடையில் வந்து சேல்னு போட்டு இங்கே நிறைய வீட்டுக்கு அந்த சமைக்கிறதுக்கான பாத்திரம்லாம் இருக்குது. இதில் வந்து விலை வந்து போட்டிருக்கு 350 ரூபா. அடுத்து அந்த உரல் இருக்குது. அடுத்து இங்கே பானை, புட்டை வைக்கிற பானையெல்லாம் இருக்குது. கோப்பையெல்லாம் இருக்குது. அங்கே பாருங்க நிறைய சின்னலேருந்து பெரிய கோப்பையெல்லாம் இருக்குது. அங்கால வந்து கத்தி இருக்குது. எல்லாம் ஒரு விலையை குடிக்கணும். நீங்கள் வந்திருந்தால் வேணி ஒன்று போகலாம். இதில் விலை வேறு போட்டிருக்கு. விலையை காட்டுறேன் பாருங்க. 550. அடுத்து அது வந்து 800. இதில் போட்டிருக்கு 650 ரூபா இந்த கோப்பையின் விலை. இந்த இடத்துல வந்து நிறைய பேர் நித்திர உண்டுடினா சட்டன் ஒரு ஆட்ட உருக்க போச்சுது. பிதாச்சுதன் பரிசுத்தாவி காதலர்கள் அசுத்த ஆவி. இப்படி ஆட்டோக்காரர்களும் பாபம் இன்றைக்கு காதலாளி. யார் காரணம் என்றால் இன்னொருவர் பாடுறாரு. எனக்கு தெரிஞ்ச ஒருவர் முன்வீட்டில் இருக்கிற ஒரு பிள்ளைய லவ் பண்ணிடும். கனவாளம் சிறப்பு பட்டிமன்றம் நடக்குது. அவள் யாரோடய ஓடிட்டான். அவர் பாடுற, நான் உன்னை இன்முகத்தோடு தானே பார்த்தேன், நீயே நிறுத்த விட்டு சண்முகத்தோடு ஓடினாய். ஐயா இப்படித்தான் அன்றைக்கு இப்ப காதல் எடுத்து நம்ம 14 வந்துச்சு. நான் இந்த ஒரு பூவாலசிங்கம் புக் ஷாப், யாழ்ப்பாணத்தில் பிரபலமான பூவாலசிங்கம் புக் ஷாப்ல பேப்பர் வேண்ட போயிருந்தோம். விடிய காத்தால ஒரு பொம்பளை வரல. நீங்கள் பேப்பர் வாங்க போயிலன்னு எனக்கு தெரியும். விடிய காத்தால ஒரு இளம் பொம்பளை வந்துச்சுது. வடிவா பூவும் பொட்டும் சாரியோட வந்துச்சுது. வந்து கேட்டுச்சுது, ஐயா உங்களோட கடையில கிரீட்டிங் கார்டு, காதலர் தின அட்டை, அதுல நான் உன்னை மட்டும்தான் காதலிக்கிறேன் என்று அழகாக எழுதியிருக்கக்கூடிய அட்டை ஏதாவது இருக்கிறதா? கடைக்காரனுடைய புல்லரிக்க போட்டா. விடிய காத்தால அதுவும் யாழ்ப்பாணத்துல உன்னை மட்டும்தான் காதலிக்கிறேன் என்று ஒரு அட்டையை வாங்குவதற்கு ஒரு தேவதை வந்திருக்கிறாளே என்று அவன் பணத்து கூட விளக்கு வைக்கல. அந்த பொம்பளைகிட்ட கேட்டான், சரியம்மா இருக்குது, உனக்கு என்ன கலர்ல வேணுமென்று. அவள் சொன்னாள், ஐயா எனக்கு கலர் முக்கியம் இல்ல, அப்படி ஒரு 12 காட்டாங்க. அப்ப 12 பேரு அந்த பிள்ளை நேசிக்கா. இப்படியும் காதல்கள் இந்த மண்ணிலே உலாவிக் கொண்டிருக்கின்றார்கள். இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்கின்றேன் நடுவர்களே. இன்றைக்கு புலம்பெயர் தேசங்களிலே வாழக்கூடிய ஈழத்தமிழர்கள் பனியிலும் வெயிலிலும் உழைத்து இந்த மண்ணுக்கு பணத்தினை கோடியாக கொட்டி தங்களுடைய பாசத்தையும் அன்பையும் பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த புலம்பெயர் தேசத்து உறவுகளுடைய பணம் இன்றைக்கு இந்த மண்ணிலே எப்படி பயன்படுகிறது, அது எவ்வாறு செலவழிக்கப்படுகிறது என்று அவர்கள் ஒரு முறை இங்கு வந்து பார்த்தால் மறுகணமே அந்த பணத்தினை அனுப்புவதை நிறுத்தி விடுவார்கள் என்கின்ற மிகப்பெரிய அச்சம். இதைவிட நான் வேறொன்றும் பெரிதாக சொல்லுவதற்கு இல்லை. ஆகவே இப்படியான ஒரு ஈழத்தமிழர்கள் உலகெங்கும் பறந்து விழிந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அரசியலிலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி, அதற்கு மேற்பட்ட பல்வேறுபட்ட வழிகளிலும் சரி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இனம் இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கையை விடிவு காலம் இல்லாமல் ஏதோ தானோ என்று காலத்துக்கு ஏற்றது போல தங்களுடைய வாழ்க்கையை திண்டாடி தினம் கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற உண்மையை ஒரு மனவருத்தத்தோடு பதிவு செய்து வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆனா அவன் நான் என்கின்ற அந்த 12 நேரம் சரியா ஒரு 11:50 ஆகுது. பின்னுக்கு இந்த தேர் மூட்டி இருக்கு தானே, அதுக்கு பின்னுக்கு அப்படி இருக்கிறோம். நடந்து இயலாது. ஒரு 12 மணி பிறகு பின்னுக்கு வந்து அதில் ஒரு பந்தல் ஒன்று இருக்கு. அதில் வந்து டீ குடிக்கணும். போன வருஷம் வந்து கொடுத்தது, இந்த வருஷம் வந்து கொடுக்கல, என்னன்னு தெரியல. சரியா ஒரு 12 மணிலேருந்து இசை கச்சேரி வந்து தொடங்க போகுதுன்னு சொன்னவே. இப்போ ஒரு 1 மணி கிட்ட ஆகுது. அங்கால இப்போதான் செட் பண்ணி நிற்கிறேன். அதுக்குள்ள மழை வேற போகுது. நாங்களும் போகிறோம், என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ வந்து ஆட்கள் வந்து நிறைய பேர் நிற்கணும் இந்த இடத்துல பாருங்க. அடுத்து அதில் ஒரு இடம் ஒன்று இருக்கு தானே, அந்த இடத்துல வந்து முதல் டீ தந்தவேல்
நெருப்புடா கடைசியில கடையில வேண்டி குடிக்க வேண்டிய வச்சுட்டான். கோப்பி ஒன்று வேண்டிட்டேன். என்ன வெம்மலண்டா இதை குடிச்சா தூக்கம் இல்லாமல் போயிடும். என்ன வெம்மலண்டா இந்த போன வருஷம் எல்லாம் நெஸ்கோப்பி தான் வேல் சும்மா பிரியா. சரி இந்த வருஷம் பிரியா தெரியணும்னு சொல்லி பார்த்து கொண்டு இருந்தது தெரவே இல்லை கடைசி வரைக்கும். அதால கடையில் ஒன்று வேண்டிட்டேன். எத்தனை மணி நேரம் சரியா இப்ப 2:05 ஆகுது. இந்த நேரத்துல வந்து ஒரு பறவை காவடி ஒன்று வருது பாருங்க. சரியா காலம் 2:05. அந்த அண்ணா ஆடியே லைட்டா களைச்சு போனார். நேரம் சரியா 2:20 ஆகுது. வீட்டை போகணுன்னாங்க. போறதுக்கு முன்னுக்கு வந்து அதுல ஒரு காவடி ஒன்று பறவை காடி வந்து அது வந்து தெல்லிப்பள்ள துர்க்கையம்மன் கோயிலிருந்து வந்தது. அதையும் பார்த்து நாங்கள் போகிறோம். இதுக்கு பிறகு நிக்கலாது. ஏன்னா இப்போ வந்து கச்சேரி நடக்குது, இசை கச்சேரி நடக்குது. அதை பார்க்க இப்போ நேரம் காணாது. என்ன இப்போ கண்ணெல்லாம் சிமிட்டுது, நித்திரை வருது. இப்போ நாங்கள் போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க சிவராத்திரி எப்படின்னு கீரிமலையில் எப்படி நடந்தேன்னு சொல்லி. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.